வேண்டும், அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், அவர்களை மரியாதை செய்ய வேண்டும். இந்த மூன்றும் நடந்தால்தான் ஒரு மனிதன் ஒருபோதும் வழிதவறில் செல்லவே மாட்டான். இந்த மூன்றில் ஒன்றை எதையாவது விட்டுவிட்டால் அவன் வழிகேட்டின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுவான் என்பதை தான் நாம சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சுன்னத் வல் ஜமாத் கொள்கையினர்களாகிய நாம சொல்லக்கூடிய விளக்கம் இதுவாகவே இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மத்தியில் அவர்களுடைய அஹ்லு பைத்துக்களை விட்டுவிட்டு போயிருக்கின்றார்கள். காலத்துக்கு காலம் ஒவ்வொரு ஷேகுமார்கள், ஒவ்வொரு தரீக்காவிலையும் ஒவ்வொரு ஷேகுமார்கள் வருகின்றார்கள். அந்த ஷேகுமார்களுடைய பரம்பரைகளை எடுத்து பாருங்கள். சாதாத்துமார்களாக, பெரும்பாலும் ஷேகுமார்கள் சாதாத்துமார்களாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பரம்பரையை சேர்ந்தவர்களாகவே இருப்பார்கள். அவர்களை கொண்டுதான் கியாமம் வரைக்கும் தீனுல் இஸ்லாம் மார்க்கம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள், இஸ்லாத்தை மேன்மைப்படுத்தினார்கள், மக்களாக வாழ்ந்தவர்களை மனித புனிதர்களாக மாற்றினார்கள். அவர்களை யாரெல்லாம் கண்ணியப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்களோ, யாரெல்லாம் அவர்களுடைய வாக்குகளை எடுத்து நடந்தார்களோ அவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள். அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸில் சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தியவர்கள், என்னுடைய குடும்பத்தை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் யாரை போன்று தெரியுமா? அதற்கு உதாரணம் எது தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே ஒரு வெள்ளம் வந்ததல்லவா, தூஃபான் வெள்ளம் வந்ததல்லவா? அந்த தூஃபான் வெள்ளத்தின் பொழுது யாரெல்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாம் ஈடேற்றம் அடைந்தார்கள். யார் கப்பலில் ஏறாமல் ஈமான் கொள்ளாமல் சருகி வெளியேறி விட்டார்களோ அவர்கள் எல்லாம் நாசமடைந்தார்கள். அதே மாதிரி யாரெல்லாம் என்னுடைய அஹ்லு பைத்துக்கள், என்னுடைய குடும்ப மக்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, கௌரவப்படுத்துகின்றார்களோ அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலிலே ஏறி தப்பித்து ஈடேற்றம் பெற்றவர்களை போன்று இவர்களும் தப்பித்து ஈடேற்றமாகி விட்டார்கள் என்ற செய்தியை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸின் மூலமாக எமக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே ஷேகுமார்களை கண்ணியப்படுத்துகின்றோம். அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏன் அவர்களை கண்ணியப்படுத்துகின்றோம்? அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்தார்கள். தங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்கு ஹிதமத் செய்வதிலேயே தங்களுடைய வாழ்க்கைகளை அர்ப்பணித்தார்கள். இறுதியாக அவர்கள் இவ்வுலகை விட்டும் செல்லக்கூடிய நேரத்திலே தன்னுடைய கலீஃபாக்களில் பிரதான ஒரு கலீஃபாவாக அபுல் அப்பாஸ் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிரதானமான ஒரு கலீஃபாவாக நியமித்து சென்றார்கள். அந்த அபுல் அப்பாஸ் முர்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஸலவாத்து தான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த ஸலவாத்து. நமக்கு மத்தியிலே பிரபல்யமான ஒரு ஸலவாத், ஸலவாத்து நாரியா. அந்த ஸலவாத்து நாரியாவை ஓதி எத்தனையோ பேர்கள் இன்றைக்கும் கூட பலனடைந்து கொண்டிருக்கின்றோம். சாதிலியா தரீகாவினுடைய சில்சிலாவை எடுத்து பாருங்கள், அந்த சில்சிலாவிலே வரக்கூடிய ஷேகுமார்களை எடுத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் பெரும் பெரும் மகான்களாக, பெரும் மேதைகளாக, பெரும் அறிவுஞானிகளாக இருக்கின்றார்கள். வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். முட்டாள்கள், மார்க்க அறிவு ஞானம் அற்றவர்கள் அல்ல. அந்த ஷாதுலியா தரீகாவிலே இடம்பெறக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் இறைநேச செல்வர்கள் மாத்திரமல்ல, பெரும் மேதைகளாக, ஒவ்வொருவரும் பெரும் இமாம்களாக திகழ்வதை காணுகின்றோம். ஷாதுலியா தரீகாவிலே வந்த எத்தனையோ ஷேகுமார்களினால் எத்தனையோ ஸலவாத்துக்கள் கோர்வை செய்யப்பட்டிருக்கின்றன. வதீஃபா என்று, யாக்குத்தியா என்று சொல்லி நாம் ஓதுகின்றோமே, இவைகள் எல்லாம் ஸலவாத்துக்களாக இருக்கின்றன. அப்துல் சலாம் இப்னு மசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் கோர்வை செய்யப்பட்டதுதான் வதீஃபா என்று சொல்லக்கூடிய அந்த ஸலவாத்து மாலையாக இருக்கின்றன. ஃபாசி நாயகத்தினால் கோர்வை செய்யப்பட்ட ஸலவாத்து மாலை தான் யாக்கூத்தியாவாக இருக்கின்றன. வெறுமனே ஸலவாத்தாக மாத்திரம் இல்லாமல் உள்ளத்துக்கு ஒரு அருமருந்தாகவும் அந்த வலீஃபா யாக்கூத்தியா இருந்து கொண்டிருக்கின்றன. அபுல் ஹசன் ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் இந்த உம்மத்தவர்களுக்கு ஒரு அரிய பெரிய துஆக்கள் நமக்கு ஒரு மருந்தாக, ஆபத்தின் பொழுது கை கொடுக்கக்கூடியதாக ஹிஸ்புல் பஹர், ஹிஸ்புல் நஸ்ர் என்று சொல்லக்கூடியவைகள் இஸ்முல் ஆலம் அதிலே இருக்கின்றது. அதை ஓதி வாருங்கள். உங்களுக்கு நோயா, நோயிலே இருந்து ஈடேற்றம் கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளா, அதிலே இருந்து உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும். பகைவர்களினால் உங்களுக்கு தொல்லை ஏற்படுகின்றதா, ஹிஸ்புல் நஸ்ரை ஓதி வாருங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்று சொல்லி இமாம் அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எத்தனையோ விதமான ஹிதமத்துக்களை இந்த உம்மத்துக்கு, அவர்கள் சென்று விட்டாலும் கூட, அவர்கள் இவ்வுலகை விட்டு மறைந்து விட்டாலும் கூட மன்னரையிலே ஹயாத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலே எல்லளவேனும் சந்தேகம் கிடையவே கிடையாது.
அவர்கள் உலகத்தை விட்டு மறைந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட உலகத்திலே வாழக்கூடிய மக்கள் அவர்கள் செய்த ஹிதமத்துக்களை, சேவைகளை ஒவ்வொரு நாளும் அன்றாடம் அனுபவித்து அவர்களுடைய சேவைகளை, உதவிகளை அனுபவிக்கக்கூடிய, பயன்பெறக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே அவர்களுடைய தரீக்காவை சேர்ந்தவர்களாக, ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த மஜ்லிஸ் இன்று 118வது வருடமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த மஜ்லிஸை துவக்கி வைத்தவர்கள் இஹ்லாஸான நியத்தோடு துவக்கி வைத்தார்கள். பணங்கள், காசுகள் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. இஹ்லாஸான நியத்தை தான் அவர்கள் முன்வைத்தார்கள். பணம், காசுகளை கொண்டு எதையுமே சாதித்து விட முடியாததை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஹ்லாஸான நியத்தை கொண்டு ஆரம்பித்து வைத்தார்கள். இன்றைக்கு வரைக்கும் 118வது வருடமாக இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் கியாமம் வரைக்கும் அது நடைபெற்றே தீரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே நடைபெறக்கூடிய, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் தரீக்காக்களுக்காக வேண்டி எவ்வளவோ உழைக்கின்றோம், தரீக்காக்கள் வளர வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவோ பாடுபடுகின்றோம். அனைத்தும் இஹ்லாஸாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி என்பதாக இருக்க வேண்டும். நாம் இந்த தரீக்காவுக்காக வேண்டிய ஹிதமத் செய்துவிட்டால், சேவைகள், உதவிகள் செய்துவிட்டால் நிச்சயம் நாளை கியாமத்திலே அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சொர்க்கத்திலே, ஜன்னத்திலே இருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்ற அந்த நோக்கத்தோடு தான் நம்முடைய சேவைகள், ஹிதமத்துக்கள் அமையப்பெற வேண்டும். அதே நேரம் ஷாதுலியா தரீக்காவை நம்முடைய தரீக்காவாக தேர்ந்தெடுத்திருக்கின்றோம், அதிலே பையத்து பெற்றிருக்கின்றோம், அதிலே முரீதீன்களாக, முக்கத்திமீன்களாக, ஹலீஃபாக்களாக நாம் இருக்கக்கூடிய நாம ஷேகுமார்கள் அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்கள். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலே ஆணித்தரமாக இருந்திருக்கின்றார்கள். அந்த கொள்கைக்கு எதிராக உலகத்தில் யார் யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களுடைய காலத்தில் கூட முஅ்தஸிலா, ஜபரியா, கதரியா, ஹவாரிஜியாக்கள் என்று சொல்லக்கூடிய வழிகட்ட கொள்கைக்காரர்கள் இருந்து கொண்டுதான் இருந்தார்கள். அவர்களை எப்படி எதிர்ப்பது, அவர்களுடைய அந்த வழிகட்ட கொள்கைகளை விட்டு மக்களை எப்படி பாதுகாப்பது, சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலேயே மக்களை எப்படி ஸ்திரப்படுத்துவது என்ற விஷயத்திலே அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கின்றார்கள். சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலேயே தான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த அந்த சில்சிலாவிலே வரக்கூடிய ஒவ்வொரு ஷேகுமார்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதிலே கலப்பறுதல் அற்ற முறையிலே, தூய்மையான முறையிலே வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களாக நாமும் இருக்கக்கூடிய நிலைமையில் தான் சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதாவிலே உறுதியானவர்களாக இருந்து இதுவும் சரி அதுவும் சரி என்று சொல்லி அதிலேயும் காலை வைப்பது, இதிலேயும் காலை வைத்து ஒரு ஆற்றிலே செல்லக்கூடிய 2 தோணிகள் செல்லுகின்றன. 2 தோணியில் ஏதாவது ஒன்றில் காலை வைக்க வேண்டும். எது போய் ஈடேற்றம் அடையுமோ அந்த தோணியில் தான் காலை வைக்க வேண்டும். இதிலேயும் காலை வைத்து அதிலேயும் காலை வைத்து 2 காலை 2 தோணியில் வைத்தால் என்ன நடக்கும்? அது விபரீதத்தில் அல்லவா கொண்டு விடும். எனவே சுன்னத் வல் ஜமாஅத் கொள்கையினுடைய அகீதா அதிலே சட்டளவேனும் நமக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது, அதிலே ஆணித்தரமாக இருக்க வேண்டும். நாமத்து பிடித்திருக்கக்கூடிய தரீக்கா என்று சொல்லக்கூடிய இந்த ஷாதுலியா தரீக்கா இருக்கின்றதே, அது ஒரு மிகவும் கண்ணியமான ஒரு தரீக்கா, மிகவும் நம்மை உயர்வுபடுத்தக்கூடிய ஒரு தரீக்கா. அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய திக்ருகள், அவுராதுகளை சரிவர செய்து வருவோமாக இருந்தால் நமக்கு கவலைகள், சஞ்சலங்கள் வராது. நமக்கு நோய் நம்பலங்கள் வந்தாலும் கூட அவைகள் வந்த திசை தெரியாமல் போய்விடும். நமக்கு அன்றாடம் தரப்பட்டிருக்கக்கூடிய வலீஃபா, யாக்குத்தியா போன்றவைகளை அன்றாடம் ஓதி வாருங்கள். ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்திலும் சரி, அல்லது அன்றாடம் ஒரு நேரத்தை ஒதுக்கி ஹிஸ்புல் பஹர், ஹிஸ்புன் நஸ்ர் போன்றவைகளை ஓதி வாருங்கள். நமக்கு எந்த பிரச்சனையும் நெருங்காது. நமக்கு எந்த ஒரு நோயும் நமக்கு வந்தாலும் கூட அந்த நோய்கள் இருந்த திசை, இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என்பதை உறுதியாக வைத்து அந்த ஷேகுமார்கள் எப்படி தங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொண்டார்களோ அந்த அமைப்பிலே எங்களுடைய வாழ்க்கைகளை அமைத்து வெறுமனே தரீக்காவாதிகள் சுன்னத் வல் ஜமாஅத் என்று வாயளவில் சொல்லிக் கொண்டிருக்காமல் எம்மால் இயன்ற ஹிதமத்துக்களை இந்த தரீக்காவுக்காக வேண்டி, தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி எப்படி அந்த ஷேகுமார்கள் கஷ்டப்பட்டு உழைத்தார்களோ, சேவைகள் செய்தார்களோ, அதே மாதிரி இந்த தரீக்காவை பாதுகாக்கின்ற விஷயத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தரீக்காவை சேர்ந்தவர்கள் வழிகட்ட கொள்கைகளிலே போய் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு எம்மால் என்னென்ன முயற்சிகள் செய்ய முடியுமோ அந்த முயற்சிகளையும் செய்து அந்த ஷேகுமார்களுடைய ஃபைல் பரக்கத்தை பெற்று அல்லாஹ்விடத்திலே உயரிய அந்தஸ்தை பெற்று நாம் எந்த ஷேகுமார்களை முஹப்பத் வைத்து
கண்ணியப்படுத்தி கரம் பிடித்தோமோ அந்த ஷேகுமார்களோடு நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஆலாவிலே ஒன்றாக குடியிருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.